எல்லாருமே பொங்கலை ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருந்தோம். இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock மேலவே தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் வந்து கோலம் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து 4 o'clock மேலே ஆயிடுச்சு. ஒரு 1 hour போல் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி படுத்தது தான் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 6 o'clock மேலே தான் வந்து நான் வந்து பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7:30க்குள்ளாடியே வச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற பிளானிங்கோட தாங்க வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த டைமிங்குள்ளாரவே வந்து முடிச்சிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே உடம்புக்கு முடியல. இந்த அதில் வேறு இந்த புகை வேறு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தது. கொஞ்சம் வீசிங் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரியே ஆயிடுச்சு. அக்காவோட பசங்க தான் பார்த்தீங்கன்னா கூட வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் குள்ளாரவே வந்து வச்சு முடிச்சிட்டோம். பூஜை எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் பொங்கல் எடுத்து கொடுத்து விட்டுட்டோம். அப்புறமா அக்கா வீட்டுக்குமே வந்து பசங்கக்கிட்ட கொடுத்து விட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து வீட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு பொங்கல் வச்ச கையோடையவே வந்து நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எல்லா ஃபங்க்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாகவே தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த குழந்தைங்கள வந்து வளர்க்குறம்போது எவ்வளோ பார்த்து பார்த்து வளர்க்குறோமோ அதே இதை நம்ம அனுபவிக்கும் போது ரொம்பவே அது வந்து பார்க்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். என்னோடய 3 பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு நான் வந்து தனியாக வந்து என்ன பண்ணது போலயே இல்லை. எல்லாமே அவங்க என்னை வந்து கேர் பண்ணி பார்த்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பசங்க வளர்ந்துட்டாங்க, நம்மளை இவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.